முத்துசெல்வம் திருமன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய இரவு வணக்கம். இந்த வருடத்துடைய இறுதி நாள் 31ஆம் தேதி சரியாக இரவு 7:30 மணி அளவில் இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. இரவு வானிலை அறிக்கை. இன்று இரவில் தமிழகத்தில் தென் தமிழக மாவட்டங்களில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை மாவட்டங்கள்ல கனமழையும், ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மழைக்கான காரணமும், மேலும் இந்த மழை எத்தனை நாட்களுக்கு நீடிக்கப் போகிறது, நாளை எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை இருக்கும், நாளை காலை எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை இருக்கும், மேலும் நாளை மறுநாள் அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மழை எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். நம்ம முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்திற்கு புது பார்வையாளரா வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து ஆல் என்கின்ற பில் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைபாக மாற்றிக்கொள்ளுங்கள். தினசரி வானிலை அறிக்கை உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். தென்கிழக்கு வங்கக்கடல் முதல் தென்னிலங்கை அருகாமையில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது. இந்த சுழற்சியின் காரணமாக தென் மாவட்டங்கள்ல இன்று இரவிலிருந்து அடுத்த 3 தினங்களுக்கு மழை பெய்யும். இன்றைக்கு இரவு நள்ளிரவு நியூ இயர் பிறந்த பிறகு எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் 2026. இந்த டைமிங்ல நள்ளிரவுல ராமநாதபுரம் மாவட்டத்திலையும், புதுக்கோட்டை, சிவகங்கை, தூத்துக்குடி மாவட்டத்திலையும் கனமழை முதல் ராமநாதபுரம் மாவட்டத்துல மிக கனமழை வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. சில இடங்கள்ல எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின்ஸ் கூட இருக்கும். சில மணி நேரங்கள்ல அதிகாலையில இன்று நள்ளிரவு 11 மணி 12 மணிக்கு பிறகு நாளை அதிகாலை வரைக்கும், நாளை அதிகாலைனா ஒரு 7-8 மணி வரைக்கும் பதிவாகும். இதுல நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர்லாம் நாளை காலை 5 மணிக்கு பிறகு தொடங்கும். டெல்டாவிலிருந்து தொடங்கி தெற்கே திருநெல்வேலி வரைக்கும், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்கள் வரைக்கும், விருதுநகர், சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி மாவட்டம் வரைக்கும் கூட மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது இன்று. ஸோ இன்று இரவு நாளை அதிகாலை வரை முதல் சுற்றும். அதன் பிறகு நாளை இரவு 1ஆம் தேதி புத்தாண்டன்று நாளை இரவு மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்கள்ல நாளை இரவு காற்றுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கும். நாளை திருநெல்வேலி மாவட்டத்திலும் பலத்த மழை இருக்கும். நாளை இரவு நிறைய மாவட்டங்கள்ல மழை இருக்கு. நாளை தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கனமழையும் உள்ளேதான் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த தூத்துக்குடி மாவட்டத்துல கோவில்பட்டி, விருதுநகர் மாவட்டத்துல தெற்கு மற்றும் தென்கிழக்கு பகுதி, தென்காசி மாவட்டத்துல கிழக்கு பகுதிகள், அப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்துல வடக்கு பகுதி, திருநெல்வேலி முழுவதுமே நாளைக்கு நல்லா ரெயின் இருக்கும். தூத்துக்குடி கடலோரமும், தூத்துக்குடி கன்னியாகுமரி கடலோர பகுதிகளையும் நாளை இரவும் நல்ல மழை இருக்கு. 2ஆம் தேதியும் பிற்பகல் வரைக்கும் இந்த மழை சுற்று நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதன் பிறகுதான் ஒரு முக்கியமான சுற்று மழை வர இருக்கிறது. அதாவது 5ஆம் தேதி இலங்கை அருகாமையில் ஒரு புதிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி தற்போது நிலவி கொண்டிருக்கக்கூடிய இந்த சுழற்சி பின்னாடி நோக்கி நகர்ந்து சுமத்ராவிலிருந்து மீண்டும் வலுப்பெற்று வருகின்ற 5, 6 தேதிகள்ல இலங்கை அருகாமையில் வரும். 7, 8 தேதிகள்ல இது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது ஒரு தாழ்வு நிலை அல்லது ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கின்ற அமைப்புல வரும். இது வரும்போதே 9ஆம் தேதி இது நல்ல மழை ஓவரால் அநேக இடங்களிலுமே தமிழ்நாட்டுல வருகின்ற 9ஆம் தேதி ஜனவரி 9லிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் மழையை கொடுக்கும். சுமார் நிறைய இடங்கள்ல நல்ல மழை இருக்கு. நல்லா பரவலாகவே நல்ல மழை இருக்கு. பரவலாக மழையை கொடுக்கும். அதாவது கனமழை, மிதமான மழை என்று பரவலாக மழையை கொடுக்கும். 9, 10, 11, 12, 13 வரைக்கும் இந்த நிகழ்வுடைய தாக்கம் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதை பற்றியான அப்டேட்ஸ் கொஞ்சம் தாமதமா வரலாம். 9ஆம் தேதி எதிர்பார்க்கப்பட்டது, 10ஆம் தேதி வரலாம். ஆனால் கண்டிப்பாக மழை இருக்கு. மழை கண்டிப்பாக பதிவாகும். ஸோ அதே டைமிங்ல இன்னும் இதை பத்தியான ப்ரெடிஷன் நடந்துகிட்டு இருக்கு. நான் இதை இப்ப சொல்றதுக்கான காரணம் என்ன, பொங்கல் பண்டிகை நாட்கள், பொங்கல் காலகட்டங்கள்ல வணிகர்களுக்கு இடையூறு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இடையூறு இருக்கும். நிறைய இடங்கள்ல சாலையோரம் இருக்கக்கூடிய வணிகர்களுக்கும் பெரிய 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 ஷாப்ஸ்களுக்கும் கொஞ்சம் இடையூறு இருக்கும். அங்கங்கே மழைநீர் தேங்கும். தென் மாவட்டங்கள் தான், முக்கியமா தென் மாவட்டம், தென் உள் மாவட்டம் இந்த சுற்று மழையை விட தற்போது இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளை விட இது சற்று பரவலான சுற்று. பெரிய அளவுக்கு பறந்து விரிந்து ஈவன் கர்நாடக எல்லையோர பகுதி வரைக்கும் கூட மழையை கொடுக்கும். வட மாவட்டங்களையும் மழையை கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு பலமான சுற்றாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. 10, 11 தேதிகளில் இந்த மழை தீவிரமடையும்னு எதிர்பார்க்கப்படுது. 11ஆம் தேதி தை திருநாளிலிருந்து அந்த முக்கியமாக போகி பண்டிகை இந்த தினங்கள், அதே மாதிரி இந்த பொங்கல் காலகட்டங்கள்ல நல்ல மழைப்பொழிவுகளை கொடுக்கும்னு எதிர்பார்க்கலாம் இந்த சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டம் ஒரு பருவம் தவறிய விவசாயிகளுக்கு அறுவடை காலகட்டத்துல டெல்டா மாவட்டங்களிலும், தென் மாவட்டங்களிலும் பெரிய அளவுக்கு மழையினால இடையூறு கொடுக்கும். அதனால முன்னெச்சரிக்கையுடன் உங்க பணிகளை மேற்கொள்ளுங்க.
இன்றோடு வடகிழக்கு பருவமழையுடைய சராசரி கணக்கீடு முடிவடைந்தது. சொன்னது போலவே காலை காலை நிலவரப்படி முடிந்து விட்டது. இன்னைக்கு மதியம் அஃபிஷியலா ஐஎம்டிஏ ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுல தமிழகம் மற்றும் புதுச்சேரியில -3%, தலைநகர் சென்னையில 10% பற்றாக்குறை, குறைவாக மழை பதிவாகி, இயல்பை விட 3% தமிழ்நாட்டுல வடகிழக்கு பருவமழை குறைவாக பதிவாகிறது இந்த ஆண்டு. 28 மாவட்டங்கள சராசரியை விட 27 மாவட்டங்கள சராசரியை விட மழை குறைவாக பதிவாயிருக்கிறது வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில். இந்த அளவிற்கு குறைவாக மழை வந்தது இதற்கு முன்னாடி 2018ஆம் ஆண்டு. 2018க்கு பிறகு மிக குறைந்த மழை பதிவாகிய வருடமாக இந்த வருடம் இருக்கும். இதுல நேற்று ஒரு நண்பர் வந்து, சார் நீங்க வடகிழக்கு பருவமழை திருநெல்வேலி மாவட்டத்துக்கு குறைவா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா தற்போது கூட வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. திருநெல்வேலி மாவட்டத்துல நான் என்னுடைய அறிக்கையில 3வது கட்ட அறிக்கையில என்ன சொல்லியிருந்தேன்னு நோட் பண்ணிக்கோங்க. அக்டோபர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள்ள அந்த அறிக்கையை கொடுத்திருந்தேன்னு நினைக்கிறேன். அந்த அறிக்கையில திருநெல்வேலி மாவட்டம் இயல்பை விட 25% விழுக்காடு அளவிற்கு கூடுதலா வரும்னு சொல்லியிருந்தேன். அது எதனாலன்னா வெஸ்டர்ன் காட்ஸ், மாஞ்சோலை, ஊத்து இந்த பகுதிகளில் அதிகமான கிழக்கு திசை காற்று வந்து குவிதல் இருக்கும். குமரிக்கடல் நோக்கி நிகழ்வுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. பாசிட்டிவ்ஸ் ஒன்று இருக்கிறதுனால அதிகமான மழை இருக்குன்னு சொல்லியிருந்தேன். திருநெல்வேலி மாவட்டத்துக்கு மட்டும்தான். தூத்துக்குடி மாவட்டத்துக்கு -10% கொடுத்திருந்தேன். தூத்துக்குடி மாவட்டத்திலையும் கூட -10% இருந்து +10%க்குள்ள ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதன் அடிப்படையில +8% ரெக்கார்ட்ஸ் வந்திருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்துல 95% விழுக்காடு அளவுக்கு கூட வந்திருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னா, 2022 வரைக்கும் மாஞ்சோலை, ஊத்து பகுதியில மழைமானி கிடையாது. ஓவரால் வந்து பதிவாகக்கூடிய மழை அளவுகள் 25%, 30% தான் கூட வந்திருக்கு இதுக்கு முன்னாடி ஆண்டுகள்ல. இந்த மாதிரியான லானினா பிளஸ் ஸ்ட்ராங் நெகட்டிவ் ஆகிய ஆண்டுகள்ல. அதன் அடிப்படையில தான் நம்ம கொடுத்திருந்தோம். இப்ப திருநெல்வேலி மாவட்டத்துல இந்த ஊத்து, மாஞ்சோலை பகுதியில கடந்த 2023, 24, தற்போது 2025 இந்த 3 ஆண்டுகள்ல தான் டேட்டாக்கள் எடுக்கப்பட்டிருக்கு. இதனாலதான் ஒவ்வொரு ஆண்டுமே திருநெல்வேலி மாவட்டம் மிகையாக கூடுதலாக மழை அளவுகள் வந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே திருநெல்வேலி மாவட்டத்துல நல்ல மழை தான் இந்த ஆண்டு பதிவாகியது. தென்காசி மாவட்டத்திலும் நல்ல மழை பதிவாகிறது. ஸோ ஓவரால் தமிழ்நாட்டுல 28 மாவட்டங்கள் குறைவாக வந்திருந்தாலும், அதுல 10 மாவட்டங்கள் விடுபட்ட அந்த 10 மாவட்டங்கள்ல தென் மாவட்டங்களே ஒரு 4 மாவட்டங்கள், 5 மாவட்டங்கள்ல மழை கூடுதலாக வந்துவிட்டது. வட மாவட்டங்கள்ல எல்லா மாவட்டங்களிலுமே சராசரியோட குறைவாகவும், டெல்டாவிலையுமே பெரும்பாலும் ஓரிரு மாவட்டங்களை தவிர்த்து எல்லா மாவட்டங்களிலும் மழை குறைவாக வந்திருக்கிறது. ஸோ இதுதான் நம்ம எதிர்பார்த்ததும் கூட. திருவள்ளூர் மற்றும் திருநெல்வேலி 2 மாவட்டங்கள் இந்த ஆண்டு கூட இருக்கும்னு சொல்லியிருந்தோம். அதனை ஒட்டி ஒரு 10 மாவட்டங்கள்ல இருந்து 14 மாவட்டம் வரைக்கும் இயல்பை ஒட்டியோ அல்லது இயல்பை விட சற்று கூடுதலாகவோ இருக்கும்னு சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில தற்போது இயல்பை விட 7 8 மாவட்டங்கள் கூடுதலாகவும் இயல்பை ஒட்டியும் வந்திருக்கிறது. 2 மாவட்டங்கள் கூடுதலாக வந்திருக்கிறது, மிக கூடுதலாக. திருநெல்வேலி மாவட்டமும் தென்காசி மாவட்டமும். இது வந்து ஒரு பொய்த்து போன பருவமழையாக 28 மாவட்டங்கள பற்றாக்குறை. அதுல செங்கல்பட்டுல -35% விழுக்காடு அளவிற்கு மிக பெரும் பற்றாக்குறையாக இருக்கிறது. பொய்த்து போன பருவமழை ஆண்டுதான். கிட்டத்தட்ட 28 மாவட்டங்கள் குறைவு. இருந்தாலும் இந்த ஆண்டு இதற்கு அடுத்து வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு இப்ப வந்து இன்னைக்கு நைட்டு பிறக்கக்கூடிய 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய ஆண்டு மிகச் சிறப்பான சுற்று மலைகள் இருக்கு. இந்த வருடத்தை விட நெக்ஸ்ட் இயர், இந்த கம்மிங் இயர் 2026 சூப்பரா இருக்கும். தமிழ்நாட்டுல எல்லாரும் மகிழ்ச்சியா புத்தாண்டு பண்டிகை கொண்டாடுங்க. இதுல என்ஜாய் பண்ணுவாங்க. ராமநாதபுரம் மாவட்ட மக்கள்லாம் மழை இருக்கு, மழையோடு புத்தாண்டு பிறக்கிறதுனால எல்லாருக்கும் புன்னகை வந்துடும். அதான் உண்மையிலேயே அதான் நம்மளுக்கு வந்து உண்மையிலேயே புத்தாண்டுனா என்ன, நம்ம எல்லாருக்கும் புத்தாண்டுனா ஒரு மகிழ்ச்சி. அந்த புத்தாண்டுலையும் மேலும் இனிப்பு, ஒரு சர்க்கரை சேர்க்கக்கூடிய அந்த பொங்கல், வெல்லம்லாம், பொங்கல் எதுக்கு சர்க்கரை சேர்க்காங்க? அந்த பொங்கலோட சர்க்கரை சேர்ந்தாதானே அந்த சுவை வருது. அதனால இந்த புத்தாண்டோட மழையும் சேர்ந்தனால நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சீதோஷண நிலை. தென் மாவட்டங்கள்ல நல்ல ஒரு கிளைமேட் இருக்கு. நாளைக்கு நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி இன்னைக்கு நைட்டு இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்துல ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டங்கள்ல சற்று இடையூறு இருக்கும் மழையினால. நன்றி, வணக்கம்.